உலகத்தினுடைய பெரிய பணக்காரரும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய நிறுவனருமான மஸ்க் அவர்கள் அவருடைய விண்வெளி திட்டத்தில் மற்றொரு மைல்கல்லுக்கான அடிக்கல்லை நாட்டியிருக்கிறார். இவ்வளவு காலமும் செவ்வாயை நோக்கி அவருடைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது மனிதர்களை செவ்வாயில குடியமர்த்துவதற்கு. இப்போது இந்த ஆய்வு நிலவின் பக்கம் திரும்பப்பட்டிருக்கின்றது. இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள நிலவுல மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு புதிய நகரத்தை உருவாக்குவதற்கான தன்னிறைவு பெற்ற நகரத்தை செல்ஃப் சஸ்டைனபிள் சிட்டியை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் தொடங்க போவதாகவும் 10 ஆண்டுகளுக்குள் இது சாத்தியமாகும் என்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். சரி, இவ்வளவு காலமும் செவ்வாயில மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு என்பது இப்போது நிலவுக்கு மாற்றப்படுவதற்கான சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் எலன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார். செவ்வாயில இருந்து, அதாவது பூமியில இருந்து செவ்வாய்க்கு 26 மாதங்களுக்கு ஒரு முறைதான் எங்களால் பயணம் செய்ய முடியும். ஆனால் பூமியில இருந்து நிலவுக்கு செல்லக்கூடிய பயணம் என்பது 10 நாட்களுக்குள்ள எங்களால் இந்த பயணங்களை மேற்கொள்ள முடியும். அதுவும் 2 நாட்களுக்குள்ளே எங்களுடைய விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பி வைக்க முடியும். எனவே நிலவுல மனிதர்களை கொண்டு போய் குடியமர்த்துவதற்கான கால செலவுகள் இல்லாவிட்டால் ஏனைய விஷயங்களை இலகுவாக செய்ய முடியும் என்ற காரணத்தினால முதல் கட்டமாக நாங்கள் நிலவுல மனிதர்களை கொண்டு போய் அமர்த்துவதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ள போகின்றோம். அதை தொடர்ந்து நாங்கள் செவ்வாய்க்கான நகர்வுகளை முன்னெடுக்க போகின்றோம். எப்படி நிலவுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்ற அதே நேரத்தில் செவ்வாய்க்கான ஆய்வுகள் என்பது நிறுத்தப்பட போவது கிடையாது. முதல்ல நிலவுல நாங்கள் மனிதர்களை குடியமர்த்த போகின்றோம். அதற்கு பிறகு செவ்வாய்க்கான ஆய்வுகள் என்பது தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்று எலன் மஸ்க் சொல்லியிருக்கிறார். அதுல 2026 இந்த ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் நிலவுக்கு ஒரு ஆள் இல்லாத விமானம் என்பது, விண்கலம் என்பது அனுப்பி வைக்கப்பட போவதாகவும் 2027 ஆண்டுல அந்த கட்டுமான பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அடுத்த 10 ஆண்டுகளுக்குள்ள நிலவில் ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும். அந்த நகரத்துல வீடுகள், தொழிற்சாலைகள், மனிதர்கள் வாழ்வதற்கு தேவையான அத்தனை வசதிகளும் அந்த நிலவுல நாங்கள் உருவாக்க, அந்த நகரத்தை உருவாக்க போகின்றோம் என்று உறுதியாக எலன் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதற்காக அவர்களுடைய ஸ்டார்ஷிப் வந்து, இந்த ராக்கெட் வந்து பயன்படுத்தப்பட போகின்றது இந்த பணிக்காக என்ற விடயத்தையும் தெளிவாக விளக்கி இருக்கின்றார். அதே போல ஆரம்பத்தில் சொன்னது போலதான் செவ்வாய்க்கான ஆய்வு என்பது தொடர்ச்சியாக நிலவினுடைய ஆய்வு முடிந்ததுக்கு பிறகு, வெற்றிகரமாக நடந்ததுக்கு பிறகு செவ்வாயிலேயும் மனிதர்கள் குடியமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதன் மூலமாக உலகத்தில இருந்து, அதாவது பூமியில இருந்து இன்னொரு கோளில போய் மக்கள் வசிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மனிதர்கள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். அதுல முக்கியமாக மஸ்க் அவர்கள் செவ்வாயில மனிதர்களை குடியமர்த்தியே தீர வேண்டும் என்ற ஒற்றை காலில் நின்று அவருடைய ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றார். எனவே இந்த விஷயம், இந்த தகவல் வந்ததும் பல விண்வெளி ஆய்வாளர்களுக்கு இல்லாவிட்டால் பல விண்வெளியை பற்றி தங்களுடைய எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்ற பல பேருக்கு இது ஒரு தீனியாக மாறி இருக்கிறது என்றால், இன்னும் சில நாட்கள்ல எப்படி செவ்வாய்க்கு இந்த சுற்றுலா பயணங்களை மேற்கொள்வது இலகுவானதோ அதே போல இன்னும் ஒரு சிறிய கால பகுதியில் சாதாரண மனிதர்கள் செவ்வாய்க்கு போய் சுற்றுலா பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கப்படும் என்று உறுதிகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே மனிதர்கள் இப்படியான புதிய நகர்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல முக்கியமானது எலன் மஸ்க் அவர்கள். ஏனென்றால் எலன் மஸ்கை பொறுத்தவரையில இப்ப சீனா விண்வெளி திட்டங்களை விரிவுபடுத்தி இருக்கிறது. சீனா மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற இந்த நேரத்தில் எலன் மஸ்க் ஒரு புதிய அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். எனவே இது சீனாவுக்கு போட்டியாகவும் நிகழப்போகிறது. அதே நேரம் எலன் மஸ்கை பொறுத்தவரையிலே ஏற்கனவே நாசாவோடு சேர்ந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டே இருக்கின்றார். எனவே ஒரு விண்வெளியில ஒரு நகரத்தை உருவாக்குவதற்கான போட்டி என்பது இந்த விண்வெளி பற்றிய ஆய்வுகளை மேற்கொள்கின்ற எல்லா நாடுகளுக்கும் இடையிலேயும் பரவலாக இடம்பெற்று வருகிறது. அதுல அடுத்த கட்ட அங்கமாகத்தான் எலன் மஸ்க் அவர்களுடைய இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. மஸ்கை பொறுத்தவரையில பல விஷயங்களை, விண்வெளியை சார்ந்திருக்கின்ற சாத்தியப்படாத பல விஷயங்களை அவர் சாத்தியப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே நிலவுல இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள மனிதர்கள் குடியேறுவதற்கான ஒரு புதிய நகரத்தை மஸ்கினுடைய இந்த திட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட போகின்றது என்று ஒரு புதிய தகவல் என்பது உலகளாவிய ரீதியில் இப்போது பரவலாக பேசப்பட்டு வருகின்றது.